நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. நீ இல்லாத இந்த உலகத்துல என்னாலேயும் உயிரோடு இருக்க முடியாது. என்னாச்சுடா? எதுக்கு அழுகுற? டே சொல்டா புருஷா. நைட்டு சாப்பிட என்ன செய்யட்டு பொண்டாட்டி? இது தோணலையே, நீ ஏதாச்சும் செய்டா. இப்படி சொன்னா எப்படி? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் ஸ்பெஷலாக செஞ்சு வைக்கிறேன். சரிங்க புருஷரே, அப்போ உங்களோட ஸ்பெஷல் தோசை தக்காளி சட்னி செஞ்சு வைங்க. பொண்டாட்டி அந்திவே. சீக்கிரம் வாங்க பொண்டாட்டி, ஐ எம் வெயிட்டிங். கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாத ஜென்மங்க. பொண்டாட்டியை வேலைக்கு அமிச்சிட்டு எப்படி தான் வீட்டில் உட்காந்து தண்டை சோறு திங்குதுங்களோ தெரியல. ஆம்பளையா பிறந்துட்டா மட்டும் போதுமா? ஆம்பளை மாதிரி வேலைக்கு போய் சம்பாதிக்க துப்பு இல்லை. கிச்சனில் நின்றுக்கிட்டு செய்கிற வேலையை பாரு. இந்த லட்சணத்தில் வீட்டோட மாப்பிள்ளைன்னு வெளியே வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு தெரியுதுங்க. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போய் தூக்கு மாட்டிக்கிட்டு சாகலாம். தூ. பா, நாங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியாம லவ் பண்ணோம் தான். அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நானும் அவர் எத்தனை முறை காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம். நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமா, அதுக்கு இப்போ என்ன? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. இத்தனை நாள் ஏதோ ஒரு ஜாடமடையே பேசிட்டு இருந்தீங்க. நானும் சரி ஏதோ பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால திட்டிட்டு இருக்காங்கன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு என்னன்னா அவரை தண்டச்சோறு அது இது பேசிட்டு. ஆமா பேசுனேன். இப்போ அதுக்கு என்னன்ற? கல்யாணமாகி 6 மாசம் ஆகுது, இன்னும் ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல உட்காந்து தின்னுட்டு இருந்தா யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. என்ன சொன்னீங்க? பொண்டாட்டி சம்பளத்துல சாப்பிடறாரா? ஏன் பொண்டாட்டி பணத்துல சாப்பிடுறது அவ்வளவு பெரிய தப்பா? பொண்ணு சம்பாதிக்கிற பண்ணா அவளை கிளம்ப போச்சா உங்களுக்கு? நாங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஏய், அப்பா அப்படி சொல்ல வரல. ஒரு ஆம்பளை வேலை வெட்டிக்கு போகாம இருந்தா அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க, அதைத்தானே சொல்ல வராரு. என் புருஷனுக்கு அப்பா அம்மா இல்ல, அதனால இப்படி மட்டம் தட்டி பேசுறீங்க. என் புருஷனும் படிச்சிருக்காரு, நல்ல வேலைக்கு போகத்தான் போறாரு. என் புருஷன் ஏன் சம்பளத்துல சாப்பிடுறாரு. எனக்கு யார் பேச பத்தி கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. இன்னொரு தடவை நீங்க என் புருஷனை திட்டினீங்க, நீங்களும் எனக்கு தேவையில்ல. அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருவேன். ஏய், ஏண்டி சோகமா இருக்க? வழக்கம் போல வீட்டுல பிரச்சனையா? அதேதான்டி, எங்க அப்பா எப்பத்தாலும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காருடி. பாவண்டி அவன். நான் கஷ்டப்படுவேன் இத்தனை நாளாக எதுவுமே சொல்லாமல் இருந்தான். ஆனால் நேற்று எங்கள் அப்பா ரொம்ப அதிகமாக திட்டாரு. அவன் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலடி. அதான் எங்கள் அப்பா பிடிச்சி கண்டுபடி கத்திட்டேன். எப்போ தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமோ தெரியலடி. சரி விடுடி, லவ் மேரேஜ்னா அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும், ஓகேவா? என்னாச்சுடா? என்னடா பேக்ல பேக் பண்ணி வச்சிருக்க? தினம் தினம் உங்க அப்பா பேசுற பேச்சை என்னால கேட்க முடியல. செத்தரலாமான்னு கூட தோணுது. உனக்காகத்தான் உயிரோட இருக்க. இல்ல நீ வா, நம்ம நிம்மதியா அந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிடலாம். இருடா வர. அப்போ நேத்தானப்பா சொன்னேன் இனிமே வர திட்டாதீங்கன்ட்டு. இனிமேல் எங்களால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. நாங்க இந்த வீட்டு போறோம். இவ ஆசைப்பட்ட பையலை கட்டி கொடுத்திருந்தாலும் இவ சந்தோஷமா இருந்திருப்பாளே. இவ தினம் தினம் இப்படி கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியலையே. என்னோட வரட்டு கௌரவத்தினால என் பிள்ளையோட வாழ்க்கையே இப்படி நாசமாயிடுச்சு. ஏய் நிறுத்துடா.
நீங்க கவலைப்படாதுன்னா எங்கள் அம்மா வெளியே போகலாம். அங்கே வந்து நான் யார் நம்மளை கேள்வி வைக்க போகிறோம்? அப்போல திட்ட மாட்டாரு. அவன் நான் சொல்லிக்கிறேன்னா அவங்களும் நான் அடிச்சு போட்டுருவோம். நம்ம வெளியே போயிட்டு ஜாலியாக இருக்கலன்னா சரிதா? ஏங்க ஆ? பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையாங்க. நீ எதுவும் பயப்படாத, பொறுமையா இரு. டாக்டர் வந்துட்டோம். டாக்டர், என் பிள்ளைக்கு என்னாச்சு டாக்டர்? உங்கள் பொண்ணோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டேன். அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அருண் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. யார் அந்த அருண்? அருண் என் பொண்ணு லவ் பண்ண பையன் டாக்டர். அவங்க 2 பேரும் எங்களுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே நாங்கள் போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டோம் டாக்டர். இவ கிடைக்காத சோகத்தில் அந்த பையன் தற்கொலை பண்ணி செத்துட்டான் டாக்டர். செத்துட்டாங்க? அந்த பையன் செத்து போனது உங்கள் பொண்ணு மனசால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த அருண் உயிரோடு இருக்கிறதாகவும் அவங்க 2 பேர்த்துமே கல்யாணம் நடந்ததாகவும் கற்பனையாக நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைம்மா, அந்த அருண் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறதாகவும் அந்த அருணுக்கும் உங்களுக்கும் கூட சண்டை வரதா கற்பனையாக நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாத ஜென்மங்க. பொண்டாட்டியை வேலைக்கு அமிச்சிட்டு எப்படி தான் வீட்டில் உட்காந்து தண்டை சோறு திங்குதுங்களோ தெரியல. என் புருஷன் ஏன் சம்பளத்தில் சாப்பிட்றாரு. இன்னொரு தடவை நீங்கள் என் புருஷனை திட்டினீங்க, நீங்களும் எனக்கு தேவையில்ல. அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன். ஐயோ, என் பிள்ளையோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. டாக்டர், எப்படினாலும் என் பிள்ளைய காப்பாத்துங்க டாக்டர். உடம்புல பட்ட காயமாக இருந்தால் மருந்து போட்டு குணப்படுத்திடலாமா? இது மனசில் பட்ட காயம். அதுவும் உங்கள் பொண்ணோட மனசில் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது சரியாகணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கோங்க அவங்கக்கிட்ட. ஒரு டாக்டராக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அதுக்கு மேலே என் கையில் ஒன்றும் இல்லை. ஐயோ, ஏங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்காரு டாக்டர்? எதுக்கு கவலைப்படுறதுன்னா எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டோம் உனக்காக. நம்ம தனியாக போய் சந்தோஷமா இருக்கலாம். நீ கண்ணு தொடச்சுக்கோ நல்லதான். அங்கே போய் எனக்கு அப்புறமா எனக்கு சரியா? அங்கே போயிட்டு வெளியே போய் நிறைய சுற்றி பார்க்கலாம். போங்க போ, வெளியே போ. திட்டில போ, அவங்களுக்கு போக சொல்லு. வெளியே போ போ. அண்ணே, என் மகன் இந்த பக்கம் வந்தாலானே? வரலையானே? ஐயோ, அம்மா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாலம்மா இல்லையா? ஏங்க யாரை கேட்டாலும் பிள்ளைய காண தெரியலன்றாங்க. பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலங்க. பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க தெரியாடி உனக்கு? பொம்பளை பிள்ளை இடிச்சு தள்ளிட்டு நிறுத்தாம போறான் பாரு, அந்த காரக்காரனை பிடிங்க. ஐயோ, ஐயோ, என் பிள்ளை இப்படி கிடக்காளே. ஐயோ ஆண்டவா, சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஏடி, இப்படி பாதியிலேயே போயிட்டேடி என் தங்கமே. 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. உனக்கு எது பிடிக்குன்னு கேட்காம இப்படி நாங்களே கொண்டுட்டோமே. ஐயோ, உன்னை எப்பத்தான் திரும்பி உயிரோட பார்க்க போறேன்? உன் கண்ணை திறந்து இந்த பாவிகளை ஒரு தடவை பாருதான். ஐயோ.